பிட்டுவுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு ஃபுட்பால் அவ்வளவா விளையாட வராது. இதனால பிட்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பிட்டுவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிட்டு அவனோட முயற்சியை கைவிடலை. எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்ததும் காலியாக இருக்கிற கிரவுண்டில் எப்போவும் அவன் மட்டும் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு அறிவிப்பு நடந்துச்சு. வர்ற சம்மர் ஹாலிடேஸுக்கு நம்ம ஊரில் ஃபுட்பால் மேட்ச் வைக்கிறதா சொன்னாங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் யாரை வேணால் கலந்துக்கலான்னு சொன்னாங்க. உடனே இதை கேட்ட பிட்டு அவனோட நேமை ஃபுட்பால் மேட்ச்சில் கொடுத்தான். இதை பார்த்த பிட்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே உனக்கு தான் ஃபுட்பாலே வராதுலடா, அப்புறம் எதுக்கு நான் நேம் கொடுக்குற அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஆனால் பிட்டு அவனோட முயற்சியை கைவிடலை. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக மேட்சுக்கான நாளும் வந்துச்சு. மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த பிளேயர் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். பார்ப்போம் எது அதிகமாக வருதுன்னு. எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டாக காமிச்சாங்க. ஆனால் பிட்டு மட்டும் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக விளாண்டு அவங்க டீமுக்கு அடுத்தடுத்து கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியாக ஒரு வழியாக மேட்சையும் வின் பண்ணி வந்த சீஃப் கெஸ்ட் இருந்து ப்ரைஸையும் வாங்கிக்கிட்டான். இவ்வளோ நாளாக அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அவனை பாராட்ட ஆரம்பித்தாங்க. அப்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எப்படா நீ இவ்வளோ சூப்பராக விளையாண்ட அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிட்டு சொன்னால், நம்மளால் முடியாதுன்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. நம்மளால் கண்டிப்பாக முடியுங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடியாதுன்னு நினச்சி அதில் சக்ஸஸ் ஆகிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.